ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேர்ஸ்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். இப்போ வந்து ஒரு டெடி பேர் தான் ரெடி பண்ண போகிறேன், வீட்டில் வைக்கிற மாதிரி ஒரு குட்டியாக. இது வந்து டஸ்டர். நான் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருந்தேன், நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சு போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாம், வருதா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். ப பண்ண ஒரு டால் வந்து சூப்பராக வந்துச்சு. சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடலான்னு சொல்லி தான் போட்டுட்ருக்கேன். இது எப்படின்னா, ஒரு டஸ்டர் ஃபுல் டஸ்டரை வந்து எடுத்துட்டேன். ஆல்ரெடி நான் வந்து சும்மா ஏதாவது தண்ணி துடைக்கிறதுக்காக வந்து அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி 2 டஸ்டர் வாங்கி வச்சுருந்தேன். அதில் 1 வந்து யூஸ் பண்ணிட்டேன், 1 அப்படியே தான் இருந்தது. சரி அதை வச்சு பண்ணிடலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து 2ஆ கட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அது மொத்தமாக போட்டால் பெரிய டால் மாதிரி வந்துடும். அதனால் எனக்கு குட்டி தான் வேணும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நீட்டாக வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டேன். சும்மா பிளேடில் கட் பண்ணாலே வருது, இல்லைன்னா கத்தியில் கூட நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கட் பண்ணது 2 பீஸாக வந்துடுச்சு. ஒன்று வந்து பிங்க் கலர், இது டஸ்டரே பிங்க் கலர் தான். நான் என்ன பண்ணிட்டேன், எல்லோ கலர் வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம மஞ்சத்தூள் இருக்கு இல்லைங்களா, குழம்புக்கு போடுறதோ இல்லை மூஞ்சுக்கு போடுறதோ ஏதோ ஒரு மஞ்சத்தூளை எடுத்து தண்ணியில் கொஞ்சம் கலந்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த டஸ்ட்பினை போட்டு வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்தில் அந்த கலர் வந்து அப்படியே உறிஞ்சிட்டு எல்லோ கலரில் வந்துச்சு எனக்கு. அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஒன்று செஞ்சு பார்த்தேன், நல்லா அழகாக இருந்தது. சரி கண்ணுக்கு என்ன வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐலைனர் எடுத்து கண்ணுக்கு வச்சுட்டு அந்த நடுவில் வந்து ஒயிட் கலர் வரணுன்ட்டுன்னு இந்த கம்மை எடுத்து நடுவில் வச்சு விட்டேன். அவ்வளோதான். அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே ரியல் டால் மாதிரியே இருந்தது. இந்த பின்னாடி மட்டும் அந்த கட் பண்ணதுனால அது அப்படியே தெரிஞ்சுது. சரி அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த த்ரெட் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன் வேஸ்ட்டாக தான், அந்த பேங்கிளுக்கு போட்டது. சரி அதை எடுத்து அப்படியே வந்து கோல்டன் கலரு அப்போ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிவிட்டு அதை நடுவில் கொடுத்துட்டு அதேமாதிரி எல்லா சைட்லேயுமே ஒட்டி விட்டாது. அந்த க்ளூ கன் போட்டு தான் ஒட்டினேன், நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சிக்கிச்சு. அதேமாதிரி செவுத்தில் அட்டாச் பண்ணும் போதும் நான் க்ளூ கன் கொடுத்து தான் நான் ஒட்டுறேன். ஏன்னா இதெல்லாம் கம்முலலாம் ஒட்ட முடியாது. அதனால் வந்து இந்த இது வச்சு தான் நான் ஒட்டிட்டேன். இது ரொம்பவே யூஸ் ஆகுது. எல்லார் வீட்லேயும் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் இந்த க்ளூ கன்னுன்றது. ஏன்னா எல்லாமே நம்ம ஒட்டிக்கலாம், எதுவுமே ஒட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதில் எல்லாமே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குது. அதுவும் வரவும் மாட்டேன்து, அப்படியே நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சிக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே வந்து அந்த கழுத்தாண்டியே நான் அந்த இது மாதிரி கொடுத்து விட்டேன். நல்லா டை மாதிரி அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டே நம்பலை நான் செஞ்சதுன்னு சொன்னேன். கடையில் வாங்கினதுன்னு நினச்சிட்டாரு அவர் வந்து பார்த்துட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது, பேசாமல் நீயே செஞ்சே வச்சுக்கோ, எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி நல்லா வந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே ஒட்டி விட்டேன். பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்குது பாருங்கள், க்யூட்டாக அப்படியே ஒரு ரியல் பொம்மை பார்க்குற மாதிரியே இருக்குது. சரி இது மாதிரி பெருசாகவும் பண்ணி பார்க்கலாம், நல்லா வருதான்னு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடும். ஓகே.